எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. நேற்று ஒரு அதிசயத்தோட கண்டினியூ, நேற்று சொன்னதோட முருகன் அதிசயத்தோட கண்டினியூ தான் இன்றைக்கி சொல்கிறேன். விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலியில் போய் இருந்த அக்கா, அந்த அக்காவுக்கு நடந்த அதிசயத்தை தான் சொல்லுவேன். அவங்க வீட்டுக்கு கேபிள் டிவிக்கார தம்பி, அந்த தம்பி வாட்டர் கேன்லாம் போடுவாரான், மினரல் வாட்டர் கேன்லாம். இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இவங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அக்கா ஏங்கா அந்த மாதிரி இருக்கீங்க, டாக்டர் சொன்னான்னாக்கா இங்கே பாளையங்கோட்டையில் ஒரு டாக்டர் இருக்காருக்கா, ரொம்ப கைராசிக்கார் இருக்கா, வாங்கக்கா அவங்கக்கிட்ட கொண்டு போய் உங்களை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போன உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேம்மா இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுக்கிட்டே இவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. டெய்லி மாலை கட்டி போட்டு சுவாமிக்கு போட்டு அழுது சுவாமிக்கிட்ட, என் பிள்ளை ஒருத்தர் இருக்கா, அனாதாயிடக்கூடாது, என் குடும்பத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். ஏன்னா ஒரு இறக்க போகிறோன்னு தெரிஞ்சால் யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்களாக இருக்கும் சொல்லி ரொம்ப அழுவாங்களாம். அப்புறம் அப்படியே திருச்செந்தூர் போக வர அந்த மாதிரியே இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க. அடுத்து கோயிலுக்கு போக வர சாப்பிட வைக்க எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருந்திருக்காங்க. உடனே அவங்க கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஆனால் உடனே நம்ம போய் ஜிப்மரில் போய் ஒரு தடவை செக்கப் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜிப்மரில் போய் செக்கப் பண்ணால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக்கப் பண்ணாங்களோ அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இல்லை, உயிருக்கு ஆபத்தும் இல்லை, ஹார்ட்டில் ஓட்டங்கிற விஷயமே இல்லை, என்ன செஞ்சீங்கன்னு டாக்டர் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்னங்க சொல்ல முடியும்? ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. எல்லா டாக்டரும் சொல்லியிருக்காங்க, இன்னும் உயிருக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லை, அந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா ஆயிடுச்சு, க்யூர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். பாண்டிச்சேரியில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு அந்த அக்காக்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லி பேசியிருக்காங்க. ஃபோன் போட்டு பேசுகிறாங்களா நேர்லையான்னு சரியாக தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்க்கா, முருகன் என்னை காப்பாற்றி கொடுத்துட்டாருன்னு. எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு உயிரை காப்பாற்றி கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. முருகனோட லீலையை பார்த்தீங்களா? முருகனோட லீலைகள் நான் நிறைய வருங்க, பாருங்கள். ஒவ்வொரு அதிசயங்களாக நான் சொல்கிறேன். முருகரை உங்களுக்கு என்ன வேணுமோ முருகன்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? ஓகேவா? ஓகேங்க.